determine matrix sums, determine sums, determine the product of minus 4 4 4 minus 7 1 3 5 minus 3 minus 1 1 minus 1 1 1 minus 2 minus 2 2 1 3 இது ரெண்டையும் வந்து ப்ராடக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராடக்ட் பண்ணுறதை யூஸ் பண்ணி இவங்க எடுத்து யூஸ் பண்ணி சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் 3 கொடுத்துருக்காங்க. x minus y plus z equal to 4, x minus 2y minus 2z equal to 9, 2x plus y plus 3z equal to 1. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க, அதில் வர ஆன்சரை யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி எக்ஸ் என்ன ஒய் என்ன இஜெட் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இது எப்படி பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். மல்டிப்ளை ஆல்ரெடி இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். த ஃபஸ்ட்டு ரோ த ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணணும். 4 minus 4 into 1 minus 4, அப்புறம் இடத்துல அதாவது ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு 4 into 1 4, அடுத்து 4 2s are 8 அப்படின்னு போட்டுருணும். மறுபடியும் இதே ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கணும். minus 4 into minus 1 plus 4 மல்டிப்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளை 4 into minus 2 minus 8 4 into 1 4. அதே போல் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் minus 4 into 1 minus 4, 4 into minus 2 minus 8, 4 into 3 12. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் minus 7 into 1 minus 7 ப்ளஸ் போட்டு 1 into 1 1, 3 into 2 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் இப்போ minus 7 into minus 1 7, 1 into minus 2 minus 2, 3 into 1 plus 3. மைனஸ் சிம்பிள் வந்தால் மட்டும் கவனமாக மைனஸ் போடுங்க, இல்லைன்னா ப்ளஸ் போட்டாலே போதும். அடுத்து இதை எடுத்து இந்த தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். minus 7 into 1 minus 7, 1 into minus 2 minus 2, 3 into 3 3 3s are 9. அடுத்து தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 5 into 1 1, minus 3 into 1 minus 3, minus 1 into 2 minus 2. அடுத்து இதை எடுத்து செகண்ட் காலம் minus 1 into 5 minus 5, minus 3 into minus 2 plus 6, minus into minus plus, அதனால் 3 2s are 6, minus 1 into 1 minus 1. அடுத்து இது எடுத்து இதை 1 5s are 5, அடுத்து 3 2s are 6 plus minus 1 into 3 minus 3. இதை மல்டிப்ளை பண்ணியாச்சா, இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். minus 4 minus plus 4 கேன்சல் ஆயிரும், அப்போ 8 வரும். இதை பாருங்கள், ப்ளஸ் 8 minus 8 0 ஆயிரும். இதில் வந்து 12 வந்து 0 ஆயிரும். அடுத்து அதே போல் 0 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இது வந்து 8 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 1 0 0 0 1 0 0 0 1 இருக்கும். அது வந்து ஐடென்டிட்டி, அதனால் ஐன்னு போட்டோம். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் ஈக்குவேஷன். x minus y plus z equal to 4, x minus 2y minus 2z equal to 9, 2x plus y plus 3z equal to 1. இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துங்க. சாதாரண இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் இஜெட்டோடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துகிட்டு 1 minus 1 1, அதே போல் 1 minus 2 2 1 3 இது மாதிரி எழுதிக்கணும். இது எக்ஸு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட் எடுத்து அதான் ஏன்னு வச்சுக்கணும். கேபிட்டல் எக்ஸ்ன்னு போட்டு நம்ம இந்த ஸ்மால் எக்ஸ் ஒய் இஜெட்டை இப்படி எழுதிடணும். அடுத்து இந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேல்யூவை வந்து பின்னு போட்டு 4 9 1 அப்படின்னு எழுதிடணும். இதை தான் இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி, ஏ ஈக்குவல் டு நம்ம இப்போ இதை எழுதணும் இல்லையா, அந்த எக்ஸ் ஒய் இஜெட் உடைய கோஎஃபிஷியன்ட், பி ஈக்குவல் டு அந்த வேல்யூ. இப்போ நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, ப்ராடக்ட் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களே. அப்போ நம்மளுக்கு என்னென்னா இது பாருங்களேன், கொடுத்துருக்க ரெண்டு ப்ராடக்ட்டில் ஒரு வேல்யூ இது இருக்குது, அப்போ இன்னொரு வேல்யூ தான் வந்து இன்வர்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோ ப்ராடக்ட்டில் ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு வேல்யூ ஏன்னு அவங்க அந்த எக்ஸ் ஒய் ஜெட்லேருந்து எடுத்துட்டோம், அப்போ இன்னொரு வேல்யூ தான் வந்து இன்வர்ஸோட வேல்யூவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா இதை தூக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதை தூக்கி போட்டுட்டு 1/8 வந்து நம்ம எழுதிடணும். முன்னாடி 1/8 8 ஐன்னு இருக்கு இல்லையா, அதை 1/8ன்னு எழுதி அந்த வேல்யூ தூக்கி எழுதிடணும். ஒரு வேல்யூ வந்து என்னவோ அதுக்கு இன்னொரு வேல்யூ என்னவோ அதை போட்டு எழுதிடணும். இப்போ இதே ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஏ இன்வர்ஸுங்கிறது வந்து இது, பிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே எழுதிக்கணும் இல்லையா 4 9 1. இப்போ இவங்க எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். நான் ஏற்கனவே மல்டிப்ளை சொல்லிவிட்டு இருந்தாலும் ஒரு தடவை சிங்கிள் காலம்னால சொல்கிறேன். ஃபஸ்ட் ரோ இந்த காலம், இப்போ -4 into 4 16 -16, 4 into 9 36, அப்புறம் 4 1s are 4 இப்படி போட்டுறணும். ஒரே காலம் தான் வரும்.
ஒரே ரோ தான் வரும், ஒரு காலம் இருக்கிறனால. அடுத்த ரோ அந்த காலம் போட்டால் அடுத்த ரோ வரும். அடுத்து இதை போட்டு இதை போட்டோம்னா வரும். இது நம்ம இது பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ணால் 24 - 16 8 -8ன்னு வரும். இது இந்த வந்து 1/8 இருக்கு இல்லையா, அந்த 1/8 டிவைட் பண்ணோம்னா 3 - 2 - 1. ஸோ இதுதான் எக்ஸ் ஒய் இஜெட் உடைய வேல்யூ. எடுத்து எழுதினா முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸி, கரெக்டாக சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஏ இன்வெர்ஸ் வந்து நம்ம தனியாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கான் சம்லேயே வந்து இதை யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற வேல்யூ வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டாக இருந்தால் இன்னொன்று வந்து இன்வெர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த ஐடென்டிட்டி என்ன வந்துச்சோ வேல்யூ, அந்த வேல்யூ வந்து 1/ன்னு போட்டுக்கணும். தேங்க்யூ.